டே 2 ஆஃப் பெங்களூர் வாழ்க்கை. ஸோ 2வது நாள் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எந்திரிச்சு சுடு தண்ணியும் அரிசியும் போட்டு சாப்பாடு வச்சுட்டேன். எந்திரிச்சு பார்த்தா ரோட்டில் ஆளே இல்லை காலையில் இந்த ஏரியாவில். ஸோ சுடு தண்ணி ஆனதும் காலையில் வந்து சீக்கிரம் குளிச்சுட்டு டக்குன்னு வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு பிளேட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு நேற்று வச்ச நான் செஞ்ச சாம்பார். இந்த சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரொம்ப பிடிச்சிட்டா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளிட்டாரு. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சு உடனே வந்து ஆஃபீஸ்க்கே கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்களா என் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக நின்றுச்சு. ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா, டேய் தூக்கமாக வருதுடா நீ வேறு அப்படின்னாரு. ஸோ அந்த இதுவும் வந்து ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு கண்டினியூ ஷூட்ஸ் இருக்கிறனால ரெஸ்ட் எடுக்கிறக்கே டைம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட்டும் வந்துட்டாங்க, ஷூட்டை வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கு செட்டப்லாம் முடிச்சு ஷூட்டும் முடிஞ்சு. செகண்ட் வந்து மெட்டர்னிட்டி ஷூட். இந்த ஷூட் சூப்பராக இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு எனக்கு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ அதனால் சாப்பிட போயிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் மீல்ஸ் வந்து 75 rupees தான். ஸோ அளவான சாப்பாடு அளவான மீல்ஸ். ஸோ நானும் வந்துட்டு நல்லா என்னடா அப்பளத்துக்கு பதிலாக பூரிலாம் தராங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு ஸோ சாம்பார் வந்து ஊற்றுனேன். ஃபஸ்ட்டு பைட்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் டேஸ்ட்டு. ஸோ நானும் சாப்பிட்டு லாஸ்ட்டு பாயாசத்தோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ தீம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு 2D சார்ட்லாம் ரெடி பண்ணி ஸோ மேங்கோ தீம் வந்து நானும் அரவிந்த் ப்ரோ வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்க ஃபேமிலி பயங்கர ஹாப்பி. பாப்பா வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, ஒரு வழியாக ஃபைனலி ஷூட் முடிஞ்சிச்சு. ஸோ கிளைண்ட்டும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ டாடா பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம், பாய்.